வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். இப்போ நிறைய அட்வான்ஸ்டு ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்க நிறைய ப்ராவர்ப்ஸ் தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தி பேசுவாங்க. அப்போ அவங்களோட லாங்குவேஜ் ஸ்பீச் கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு 10 ப்ராவர்ப்ஸ் நாம பார்க்கலாம். நம்பர் 1, கொரட்டை விட்டேன்னா கோட்டை விட்டுருவேன். கொரட்டை விட்டேன்னா கோட்டை விட்டுருவேன். என்ன அர்த்தம்? அதாவது காலம்பரம் ரொம்ப நாளி தூங்குறது அல்லது தூக்கத்திலேயே ரொம்ப நேரம் செலவழிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீ கொரட்டை விட்டுருவேன்னா கோட்டை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷில் இஃப் யூ ஸ்னூஸ் யூ லூஸ், இஃப் யூ ஸ்னூஸ் யூ லூஸ்ன்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஸ்னூஸ் அப்படின்னா குட்டி தூக்கம்னு அர்த்தம். அதே மாதிரி பல பேர் நம்ம பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுவோம். அது இங்கிலீஷில் நாப் அல்லது கேட் நாப் அல்லது 40 விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, பல பேர் பார்த்தீங்கன்னா நடந்ததை பற்றி நினைச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நாம் அவங்கள கன்சோல் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? நடந்தது தான்ப்பா, அதை விட்டுரு, நடந்தது தான். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷில் வாட் இஸ் டன் இஸ் டன், வாட் இஸ் டன் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 3, பதறிய காரியம் சிதறி போகும். பதறிய காரியம் சிதறி போகும். இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷில் ஹரி ஸ்பாயில்ஸ் கரி, ஹரி ஸ்பாயில்ஸ் கரின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஹரினா அவசரப்படுறது, ஸ்பாயில்னா கெடுக்கிறது அல்லது மோசமாக்குறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 4, அடிக்கடி சொல்லுவோம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதாவது செல்வம் அல்லது பணம் நிரந்தரம்னு சொல்லிட முடியாது. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் ரிச்சஸ் ஹாவ் விங்ஸ், ரிச்சஸ் ஹாவ் விங்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 5, ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் சொல்லுவோமா? ஒரு குடம் பால் இருக்கும், நல்ல கறந்த பால், அதுல ஒரே ஒரு துளி விஷத்தை சேர்த்துட்டா கூட அந்த குடம் ஃபுல்லா என்ன விஷம் ஆயிடும். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல a rotten apple spoils its companions, a rotten apple spoils its companions சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 6, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம தமிழ்ல அடிக்கடி இந்த பழமொழியை பயன்படுத்துவோம். என்னது? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல மெனி ஹேண்ட்ஸ் மேக் லைட் ஒர்க், மெனி ஹேண்ட்ஸ் மேக் லைட் ஒர்க்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 7, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல blood is thicker than water, blood is thicker than waterன்னு சொல்றோம். நம்பர் 8, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே, எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டேன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 9, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதாவது எப்பயுமே கவலை இல்லாம சந்தோஷமா இருந்தால் நிறைய வியாதிகள் வராது. ஸோ நம்ம இந்த பழமொழியை தமிழ்ல அடிக்கடி பயன்படுத்துவோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன், லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்றோம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 10, பந்திக்கு முந்திக்கோ படக்கி பிந்திக்கோ. ஏன்னா முன்னாடி போனா தான் பந்தில இடம் கிடைக்கும், எல்லா சாப்பாடும் நமக்கு கிடைக்கும். ஸோ பந்திக்கு முந்திக்கோ படக்கி பிந்திக்கோ. இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல த ஏர்லி பேர்ட் catches a worm, the early bird catches a wormனு சொல்றோம். WORM, wormனா புழு. ஸோ ஒரு பேர்டு அதோட நெஸ்ட்லயே கூட்டிலேயே தூங்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. காலம்பரவே சீக்கிரமா எழுந்திருச்சு பறந்து போனாதான் அதோட இறை புழு அதுக்கு கிடைக்கும். Got it? My dear viewers, யூஸ்ஃபுல் ப்ராவர்ப்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். Thank you.